கர்த்தருக்கு சோதரம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள் நம்ம பக்கத்துல வந்து ஒரு சர்ச்சில் வந்து பாஸ்ட் வந்து வாங்க மெசேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறாங்க. அதுக்காக நான் போறேன். ஏன்னா நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்தணும், எப்படி உயர்த்தணுமோ ஆண்டவர் உயர்த்துவாரு. வாங்க போலாம்.
கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவர் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியமா இல்லைங்களா? இரவும் பகலும் அவருடைய வேதத்தை நம்ம தியானிக்கணும் இல்லைங்களா? அப்படி நம்ம ஜெபம் பண்ணும்போது தான் நம்மளுடைய ஜபங்கள் கேட்கும். சும்மா நம்ம ஏதோ ஒரு அடி ஜபிக்கிறோம், ஏதோ ஒரு அதிகாரம் ஜபிக்கிறோம் அப்படின்னு ஜபிக்க கூடாது. எல்லா இடத்துல நான் இரவு நேரத்துல அதிகமா ஜபிக்கிறேன். இரவு நேரத்துல அதிகமா ஜபிக்க என்னுடைய ஜபங்கள் உடனே கேட்குது. நாம அந்த மாதிரி ஜபிச்சு நம்ம பழகிக்கிறோம் இல்லைங்களா? அது நம்ம ஜபிச்சு பழகும் போது நம்மளுக்குள்ள இருக்கிற பிசாசு கட்டுகள் விலகும். அதே மாதிரி இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமா சரிங்களா? நம்ம இப்படியாக ஜபிக்கும் போது நமக்குள்ள இருக்கிற கட்டுகள் எல்லாம் விலகும் என்பது அறிஞ்சிக்காங்க. நம்ம தேவையை சந்திக்க மட்டும் சொல்லி அறிஞ்சிக்காங்க. சரியா? ஏதோ ஒரு காலையில் எழுதிக்கிறோம், ஏதோ ஒரு அதிகாரத்தை படிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இரவல் அப்படிங்கும் போது நல்லவன் புரிஞ்சுக்கணும். இரவுல தான் பிசாசாரனாய் கட்சிக்கிற சிங்கம் போல அவன் எல்லா வேலையும் பண்ணுவான். ஆனா நம்ம இரவு நேரத்துல பைபிள் எடுத்து நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மளோட பேசுவார் அப்படிங்கிறது நீங்க விளக்கணும். சரிங்களா? இரவு நேரத்துல நீங்க என்ன பண்ணிடுறீங்க? சரி ஏதோ நம்ம படுக்கணும், தூங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது பண்றீங்க. அப்படி